மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் உடனடியாக மீண்டும் சென்னைக்கு செல்ல வேண்டி இருப்பதனால் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து உரையாற்றுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் அவர் மனோ தங்கராஜ் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். சிறப்புமிக்க இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய மிகுந்த அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் பொன்மனை வலசகுமார் அவர்களே, இங்கு உரையாற்ற கேரளாவிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய பாலச்சந்திரன் மாஸ்டர் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவர் தம்பி அகஸ்டின் அவர்களே, திருமதி கீது அவர்களே, சகோதரர் சசிகுமார் அவர்களே, அனீஷ் அவர்களே, இன்னும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர்கள், என்னோடு வருகை வந்திருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜான்சன் அவர்கள், அன்பு தம்பி சதீஷ் உள்ளிட்ட நண்பர்கள், இங்கு திரளாக குழுமி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஓணப்பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓணப்பண்டிகை என்பது கேரளாவில் மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மிக சிறப்பாக நேர்த்தியாக எல்லோராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான திருநாள் தான் ஓணத்திருநாள். எந்த பகுதிக்கு சென்றாலும், எந்த கல்லூரிக்கு சென்றாலும், இன்றைக்கு நான் பல கல்லூரிகள் வழியாக கடந்து வந்த நேரத்தில் எல்லா கல்லூரிகளில் இன்றைக்கு ஓண விழா, நம்முடைய பிள்ளைகள்லாம் அதற்கேற்றபடி ஆடை அணிந்து அவள் கொண்டாடுவதை பார்த்தபோது உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி. இது போன்ற நல்ல விழாக்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும். நாம் தமிழ்நாட்டில் கூட பொங்கல் விழாவினை சமத்துவ பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து நடத்துகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். இதுதான் ஒரு அற்புதமான சூழல். ஏனென்றால் நாம் வாழுகின்ற இந்திய துணைக்கண்டம் பல்வேறு விதமான பல்வேறு நம்பிக்கைகளை கொண்ட, பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்களை கொண்ட, பல்வேறு இனங்களை சார்ந்த மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. எனவே இந்த மக்கள் மத்தியில் ஒற்றுமையும் அன்பும் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லோரும் இணைந்து நடத்துகின்ற ஒரு சமூக விழாவாக நடத்தப்பட வேண்டும். அந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி இந்த பொன்மன பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரையும் இணைத்து இன்றைக்கு இந்த சினேகலதா ஆர்ட்ஸ் கிளப்பின் மூலமாக நடைபெறுவதை நான் எண்ணி மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு முன்னால் பேசிய தோழர் வலசகுமார் அவர்கள் சினேகலதா ஆர்ட்ஸ் என்று பெயர் வைத்ததின் பின்னணியை பற்றியும் அவருடைய பெருமைகளை பற்றியும் இங்கு கூறினார்கள். அதே போன்று நம்முடைய கேரளா முன்னாள் முதல்வராக இருந்த அச்சுநாதன் அவர்களை பற்றியும் இங்கு அற்புதமாக எடுத்து வைத்தார்கள். இவர்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள். ஒரு சமூகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தன்னலமற்ற தியாக மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய தலைவர்கள் நமக்கு தேவை. அதை பலர் நமக்கு முன்னோடிகளாக இருந்து வழிகாட்டி இருக்கின்றார்கள். நம்முடைய யாருக்கும் தெரியாத ஒரு பெயர் இன்னொரு மாநிலத்தில் இருந்து சமூகத்திற்காக பணியாற்றிய ஒரு சகோதரியினுடைய பெயரை வைத்து இங்கு ஒரு மன்றத்தை துவங்கி அதன் மூலமாக பல்வேறு சமூக பணிகள்
இங்கு நான் அமர்ந்திருந்த போது அன்புக்குரிய சகோதரர்கள் கூறினார்கள், பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை, ஏழை பெண்களுக்கு உதவித்தொகை, பல்வேறு நலத்திட்ட உதவிகள், மருத்துவ உதவி போன்றவை எல்லாம் செய்கின்றோம் என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், நானும் என்னுடைய சிறு வயதிலிருந்த சமூக பணியை என்னுடைய தலையாய பணியாக ஏற்று நடத்தி வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றவன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லுகின்ற அற்புதமான தத்துவத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற நேரத்தில் தான் அந்த உண்மையான மகிழ்ச்சியை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் பல்வேறு நிலைகளில் வளர்ந்திருக்கின்றோம். ஆனால் நம்மிடத்தில் அவ்வளவு ஏழ்மையும் வறுமையும் நோயும் கஷ்டமும் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருந்து கொண்டிருக்கிறது. அரசு பல்வேறு விதங்களில் அந்த மக்களுக்கு பல உதவிகள் செய்தாலும் இன்னும் உதவுகின்ற மக்களுடைய பேருதவி தேவைப்படுகின்ற மக்கள் கோடானு கோடி இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவற்றையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு இப்படிப்பட்ட பணிகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும். இன்னும் கடைசியாக நான் சொல்வேன் என்று சொன்னால், நம்முடைய நாட்டில் சமய பொறுமை, சமய சகிப்புத்தன்மை, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பக்குவம், எல்லோரும் எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது நிச்சயமாக நமக்கு தேவை. காரணம், பல்வேறு அடிமைத்தனங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று இன்றைக்கு சுதந்திரமாக நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற நேரத்தில் இன்றைக்கும் சிலர் பிரிவினை பேசுவதை பார்த்து நாம் வேதனைப்பட வேண்டியது இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளின் கையில் இருக்கக்கூடிய செல்போன் 1000 நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்த முடியும். அதே போன்று அவர்களுக்கான அழிவையும் தேடிக்கொள்ள முடியும். இன்றைக்கு வெறுப்பு பிரச்சாரங்கள், வன்முறையை ஊக்குவிக்கின்ற பிரச்சாரங்கள், இவையெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல மனம் படைத்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் விடுபட வேண்டும். இந்த சமூகத்தை நாம் நம்மை போல் பார்க்க வேண்டும். எந்தவித வேறுபாடும் இல்லாமல் வேறுபாடு உணர்வுகளை களைந்து இதுபோன்ற நல் விழாக்கள் மூலமாக, நல்ல படிகளின் மூலமாக நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பகுதியை 10 பேர் பாராட்டுகின்ற விதத்தில் நம்மால் மாற்ற முடியும். நாமும் அமைதியோடு வளர்ச்சிக்கான ஒரு பாதையில் நாம் செல்ல முடியும். அந்த பணியிலே இந்த சினேகிரதா ஆர்ட்ஸ் கிளப் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். இந்த பகுதி மக்களுடைய உதவும் கரமாக, அவர்களெல்லாம் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு அன்பு கரமாக நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்கள். நான் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் உங்களோடு என்றைக்கும் துணை நின்று நீங்கள் எப்போது அழைத்தாலும் உங்களுக்காக நான் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று கூறி இந்த அற்புதமான விழாவில் என்னையும் அழைத்து உங்கள் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்கு மனதார நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.